சீக்கிரமாக தெரிஞ்சிச்சு. எல்லோரும் ரசிக்க ஆரம்பித்தாங்க, விரும்ப ஆரம்பித்தார். அவர் மாதிரி மீசை வைக்க ஆரம்பித்தாங்க, அவர் மாதிரி பேச ஆரம்பித்தாங்க, அவர் மாதிரி டூப்ஸ் எல்லாம் நிறையா வர ஆரம்பித்தாங்க, அவர் மாதிரி நடிக்க ஆரம்பித்தாங்க, அவரோட ட்ரெஸ்ஸு எல்லாம் ஃபேமஸ் ஆச்சு. ஸோ இதை ஹிட்லர் என்ன சொன்னார், ஒரு தடவை கூப்பிட்டு பார்ட்டியெல்லாம் வச்சு என்னோடய விஷயங்களை சொல்லு, ஜெர்மன்ஸ் எல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லு, நாசிக்ஸை பற்றி பெருசாக சொல்லு, யூதர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லு, எல்லாத்தையும் சொல்லு, எல்லாத்தையும் நம்மளுக்கு ஜப்பான் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லு, இனிமேல் நம்ம தான் நான் உலகத்தை ஆளப்போகிறோம்னு சொல்லு, நான் தான் ஃபாதர் ஆஃப் தி வேர்ல்டுன்னு சொல்லணும், நீ எல்லாம் சொன்னார். எல்லாம் சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தார், அதுதான் கிரேட் டிக்டேட்டர். உலகத்தில் இந்த மாதிரி ஒரு முட்டாள் இருக்கவே கூடாதுங்கிறதுக்கு அந்த படத்தை எடுத்தார். அதில் ஹிட்லர் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத காமெடியாக சொல்லியிருப்பார். அந்த படம் பிச்சு எரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் அவர் ஜெர்மனியில் இருக்கவே முடியல. அதெல்லாம் தெரிஞ்சு தான் எடுத்தார். அவ்வளோ சம்பாரிச்சதெல்லாம் விட்டு போட்டு தான் ஓடினார் அவர். அவதார் அப்படின்னு ஒரு படம் வந்து என்ன ரொம்ப கவர்ந்தது சார். உலக வசூலில் அது நம்பர் 1 சார். அதே சமயம் அந்த படம் பேசின விஷயங்கள், அன்பு, மனிதநேயம், கிட்டத்தட்ட ஆதிவாசிகளை ஒழிக்கணும்னு நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்க அரசியல் சூழ்நிலையை அதில் இன்டெரக்டாக குத்தி காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஈழ போராட்டத்தை கூட அது இன்டெரக்டாக சொல்லு சார். ஒரு கலைஞங்கிறவன் அதை தான் சார் பண்ண முடியும். அவன் ஒரு இன்டெரக்டாக ஒரு புனைவாக மக்களுக்கு உண்மையை உணர்த்தணும் சார். அதுதான் நான் விரும்புகிறேன். நான் வந்து தெருவில் இறங்கி ஒவ்வொரு தெருவாக போராட முடியாது, என்னுடைய படங்களை வச்சு உலகம் ஃபுல்லாக பேச வைக்க முடியும். இன்னொரு காமெடியாக ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, வியட்நாம் காலனின்னு ஒரு படம் வந்துச்சு. மலையாளத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, வியட்நாம் காலனி தானே அவதார், அவங்க 2 பேரும் காலனிக்குள்ளே போய் இருக்க சொல்லி அந்த வீட்டில் காலி பண்ண சொல்கிறாங்களே, அங்கே போனோடனே இவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு காலி பண்ண மாட்டேங்கிறாங்களே, நாங்கள் சொல்லதை விட என்ன எழுதி சொல்லிட்டாங்க. அவதார் அப்படிங்கிறது இங்கிலீஷில் கிடையாது, அது சான்ஸ்கிரிட் வார்த்தை தானே. ஏவியேஷன் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷில் இருக்குது. அவதாருங்கிறது வந்து தமிழ் சான்ஸ்கிரிட் வார்த்தை. அதவே ஜேம்ஸ் கேமரூன் மாற்ற முடியாமல் அப்படியே வச்சுட்டாரு. ஸோ எல்லாமே நம்மளை பார்த்தானே காப்பி அடிச்சிட்டாங்க. அவதார் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா, இங்கே என்ன டெக்னாலஜி ரொம்ப கம்மியாக வந்துருக்கு. இன்னும் நம்ம போகல. இன்னும் டெக்னாலஜிக்கு நம்ம ஃபாரின் ஃபிலிம்ஸுக்கு நம்ம எவ்வளோ தூரம் இருக்கோம் தெரியுமா உங்களுக்கு? 20 years பேக் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, இன்றைக்கி இருக்க பாஸ்கெட்பால் டீம் இருக்குல்ல, இந்தியன் டீம், இது வந்து 50 வருஷம் பின்தங்கி இருக்குது அமெரிக்கன் டீமோட. இன்னும் 50 வருஷம் கழித்து நம்ம எப்படி இருப்போம் பாஸ்கெட்பால் டீம்? அது வந்து இப்போ இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த இந்திய சினிமா கூட நம்ம அந்த படங்கள் வந்து நிறையா போயிருக்கு. அது வந்து ரொம்ப டெக்னாலஜியில் ரொம்ப வேகமாக ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. அதனால் இவங்க என்ன இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே ஸ்கேனிங் நடக்குது, ஹாங்காங்கில் நடக்குது, ஹாலிவுட்டில் கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த அதை கொண்டு வந்து வரணும். இங்கே இருக்கிறது கொஞ்சம் இருக்குது. இங்கே என்னம்மா கிராஃபிக்ஸா, இது அனிமேஷனா, இது அனிமேஷன் கிராஃபிக்ஸா, இப்படிலாம் நிறைய குழப்பம் இருக்குது. ஒரு கரெக்டான பர்ஃபெக்ட் இது போகும் சார் இது போகும் சார் இல்லை சார், இன்னும் வேறு மாதிரி ஸ்கேன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போகும் சார், அது 3 லட்ச ரூபா அதிகமாக சார், இது வரைக்கும் போகும் சார், அந்த வருது சார், ஓகே இது போகும் சார் அப்படின்னு சொல்லி இவங்க நிறைய காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க. அதுக்கான செலவுகள் அதிகமாகுது. அதனால தான் அங்கே போக முடியலை. ஒரு கலைஞனால தான் பார்க்குற மக்களுடைய இதயத்துக்குள்ளே நுழைய முடியும். மாற்றங்கிறது உள்ளேந்து வரணும் சார். எனக்கு தெரிஞ்சு கல்வி அறிவு நம்ம ஊரில் வளர்ந்துருக்குன்னா அதுக்கு கூட சினிமா ஒரு காரணம் சார். எத்தனையோ படிக்காத மக்கள் சினிமாவை பார்த்து தான் பட்டணத்தில் இப்படிப்பட்ட மக்கள் இருக்காங்க, பட்டணத்தில் இவ்வளோ நாகரிகம் வந்துருச்சு, நம்ம இன்னும் கிராமத்தில் பின்தங்கி இருக்கோம்னு சொல்லி குழந்தைங்கள பள்ளிக்கு அனுப்புனாங்க சார். ஏன் இப்போ கவர்மெண்ட் என்ன புது ஸ்கீம் கொண்டு வந்தாலும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக தானே சார் மக்களுக்கு வெளில இது பண்ணுது. அப்படி இருக்கும்போது திரைப்படமும் மீடியாவும் மக்களுக்கு சொல்லாத வேற எதை வச்சு நீங்கள் சொல்லிட முடியாது சார். உலகத்திலே அதிகமான சிலைகள் உள்ள நம் மதிக்கத்தக்கக்கூடிய திரு காந்தி அவர்கள் சட்டை இல்லாமல் தான் இருந்தார். இந்த வறுமையை நினச்சி தான் சட்டை போடாமல் இருந்தார்னு அவர் உலகம் பூரா சொல்லிட்டார். சவுத் ஆஃப்ரிக்காவில் சிலை இருக்கட்டும், எந்த சிலையாக இருந்தாலும் அவர் வந்து உடையத்தில் ஏன்னு அவங்கள வந்து நாளைக்கு பார்க்க போகிற அமெரிக்க தலைமுறைகள் கூட அது ஏன் சட்டை போடாமல் இருக்கார் இந்த லீடர் அப்படிங்களா, அந்த நாடு அவ்வளோ வறுமையாக இருக்குப்பா, அதில் அவங்க யாருக்குமே உடை இல்லாதப்ப நான் எதுக்கு இருக்குன்னு கலத்தி எறிஞ்சிட்டாருப்பா அப்படிங்கிறதான் இன்னும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து அதிகமான மக்கள் தொகை இருக்குது, அதனால் இங்கே பாவர்ட்டி இருக்குதுன்னு நிறையா பேர்த்துக்கு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து இங்கே படம் எடுக்க வர்றவங்க இங்கே இருக்க ஒரு ஃபேண்டஸியான ஒரு காதலையோ, இங்கே இருக்கிற ஒரு அழகான ஒரு கோயில் உருவான கதைகளையோ, இங்கே இருக்கிற 2 வாரியர் சண்டை போட்ட விஷயங்களை எடுக்காமல் இங்கே இருக்கிற மூட நம்பிக்கையில் ஊறி போயிருக்கிறவனை பற்றி எடுத்தால் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அதனால் அவங்க எடுக்கிறாங்க. இங்கே ஒரு பொண்ணு ஒருத்தனை வந்து டைவர்ஸ் ஆச்சுன்னா அவளை கொண்டு போய் தீயில் தள்ளி விட்ட அந்த சிதையில் விழுந்ததை பற்றியான ஒரு விஷயங்களை எடுக்கிறாங்க. அது ராஜாராம் மோகன் ராய் வராட்டி அந்த விஷயங்களும் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் கணவனை ஏறிட்டு பார்க்கக்கூடாது, கணவன் ஊருக்கு போகும்போது அவன் காலை கழுவி அந்த தண்ணியை குடிக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன பெங்கால் பக்கத்தில் ஒரு சின்ன கலாச்சாரம் இருக்குது.
அந்த கலாச்சாரத்தை எப்படி படம் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வர்றாங்களே ஒழிய இங்கே ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை அவங்க எடுக்க தெரிஞ்சிருக்கா தெரியலையாங்கிறது தெரியல. நம்ம அங்கே போய் படம் எடுக்கும்போதும் இந்த விஷயங்கள்ல இருக்க ஒருத்தன் அங்கே இருக்க விஷயங்களை சேர்த்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பேசுகிறாங்க ஒழிய இங்கே நிறைய எடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது, சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. நான் ரொம்ப சினிமாவை நம்புகிறேன். பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் பார்க்குற வரைக்கும் எனக்கு அமெரிக்காக்காரங்கன்னா சுகவாசிங்க, பெரிய பணக்காரங்க, குடிகாரங்க, அப்படி தான் சார் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸில் நம்ம இந்தியர்கள் மாதிரியே அவங்களும் நடுத்தர மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, தினமும் ஆஃபீஸ்க்கு ரயிலில் நெருக்கடியில் போகிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை முறை கொஞ்சம் மாறி இருக்கலாம் சார். அவங்க கோட்டு போடுறாங்கன்னா அது அவங்க நாட்டுடைய சீதோஷ்ண நிலை சார். அதுக்காக அவங்க நம்மளோட பணக்காரங்கன்னு கோட்டு போடுறதை வச்சே நம்ம முடிவு எடுத்துடுறோம் இல்லையா? இந்த சிந்தனையை இதெல்லாம் சினிமா மாற்ற முடியும், மக்களிடம் அறிவை வளர்க்க முடியும்னு நான் நம்புகிறேன் சார். ரொம்ப எளிமையான விஷயம் என்ன தெரியுமா சார்? ஒரு சினிமா மோசம்னு விமர்சனம் பண்ணுறது. ரொம்ப கடினமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சினிமாவை எடுக்கிறது சார். ஆனால் சினிமாங்கிறத நம்பி வரக்கூடிய இளைஞர்களுக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வழியை சொல்லணும். அது அவங்கள கட்டுப்படுத்துறதுக்காக இல்லை, மட்டுப்படுத்துறதுக்காக இல்லை, ஆனால் ஜாகிரதையாரு அப்படிங்கிற ஒரு ஸ்பீடு பிரேக்கராக பண்ணியாகணும். மிகப்பெரிய இயக்குனர் பாலச்சந்தர், மிகப்பெரிய இசையமைப்பாளர் இளையராஜா, நிறைய வெற்றி படங்களை கொடுத்த நிலையில் புது புது அர்த்தங்கள் அப்படிங்கிற படம் வருது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே பத்திரிகையின் வாயிலாக ஒரு இளையராஜாவின் ரசிகனாக நான் கேட்ட விஷயங்கள் தானே ஒழிய இதிலிருந்து வேறுபட்டு அது நடந்திருக்கலாம். ஆனால் வழி இதுதான். புது புது அர்த்தங்கள் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகணும். இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இந்த ரீ ரெக்கார்டிங்கை முடிக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அந்த படம் ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காக புது புது அர்த்தங்கள் படத்தில் நிறைய இடங்களில் மரோச்சரித்திராவுடைய ரீ ரெக்கார்டிங்கும் வேறு படத்திலிருந்து வர்ற ரீ ரெக்கார்டிங்கையும் வச்சு தான் அந்த படத்தை நாம் எல்லாரும் பார்த்தோம். இளையராஜாவுக்கு அது ஒரு பிரச்சனையாக தெரிஞ்சிருக்க வேண்டாம், பாலச்சந்தருக்கு அது ஒரு விவாத பொருளாக கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ரசிகனா அந்த வழியை என்னால் உணர முடிஞ்சது. சிங்கம் புலிக்கும் இது மாதிரி நடந்திருக்கணும். நிறைய படங்கள், ரெட்டுக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப், பேரழகன், நடுவில் நிறைய படங்களில் உதவி இயக்குனராக பாலாவுடைய பிதாமகன், நந்தா, சேது, இந்த படங்கள்லாம் கொடுத்த பாலாவுடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக, இப்படி பல நிலைகளை அவர் பார்த்துருக்காரு. நீங்கள் பார்க்க போகிறது சிங்கம் புலி கணேஷ்க்கு சொல்கிற சில விஷயங்கள். ஆமாம், அதே கரெக்டு தான் சார். இது என்னென்னா சினிமா வந்து விமர்சனம் பண்ணுறது ஈஸி, அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சினிமாவுக்கு வந்து நம்ம படம் எடுக்க வர்றோமா, பொருள் தேட வர்றோமா, புகழ் தேட வர்றோமா, இதுக்குள்ளே ஏதாவது ஒன்று உருவிட்டு போகலாம்ட்டு வந்திருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. சினிமாங்கிறது எவ்வளோ கஷ்டம்னா, உதாரணத்துக்கு நீங்கள் யாருமே சொல்ல வேணாம், எனக்கு மாயாண்டி குடும்பத்தாரில் பெரிய பேர் எடுத்து கொடுத்த திரு ராஜ்மோகன் அவர் சொல்கிறேன். மணிவண்ணன் சார்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அவர்கிட்ட ஒரு 7-8 படங்கள், 10-12 படங்களுக்கு அவர் உதவி இயக்குனராக இருந்து அசோசியேட் ஆனதுக்கப்புறம் அவர் ஒரு படம் பண்ணுறார். அந்த படம் வந்து அவருக்கு சரியாக போகலை. அந்த படம் போகலை அப்படின்னதுக்கப்புறம் அடுத்த வருஷம் பண்ணியிருக்கலாம், அதுக்கு அடுத்த வருஷம் பண்ணியிருக்கலாம். 10 வருஷம் படமே பண்ணலை. 10 வருஷம் படமே பண்ணாமல் தமிழ்நாட்டில், அது சென்னையில் எப்படி வாழ்கிறது? ஒரு டைரக்ஷன், அதுக்கு இடையில் நம்ம வந்து ஏர்டெல் ரீசார்ஜ் கடையாக வைப்பார் அவர், இல்லை ஒரு பொட்டி கடை வைப்பார், இல்லை நம்ம ஊர்லேருந்து 4 கிலோ அரிசி 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து இங்கே 80 ரூபாய்க்கு விற்கிறது. எதுவுமே செய்யலை. சினிமா 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 சினிமா. அவர் டிவிஎஸ் பெட்டி தமிழ்நாட்டில், எனக்கு முக்கியமாக சென்னையில் போகாத சந்தே கிடையாது. நிறைய நேரங்களில் கடவுளை, நம்மளை சுற்றி இருக்கவங்களை எல்லாத்தையுமே அவர் வந்து வெறுப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டார். நான் அவர்கிட்ட நிறைய சொன்னேன். நான் இல்லை, அதாவது அது மகாநதியில் சொல்கிற மாதிரி, ஒரு நல்லவனுக்கு மட்டும் என் கெட்டத விஷயங்களாக வருது புலி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பார். அவர் போராடிக்கிட்டு இருக்கும்போது, திருமணம்னு சொல்லி வந்து அவருக்கு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கும்பொழுது திருமணம்னு ஒரு விஷயங்கள் நடந்து அந்த படம், அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது அவருக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தைய அவர் பறிகொடுத்தார். அப்பயும் நான் கேட்குறேன், இல்லை புலி, நான் சாதிச்சிருவேங்கிற ஒரு எண்ணம் அவர்கிட்ட நான் ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடிஞ்சு. தமிழ் சினிமாவில் அதிகமாக ப்ரொஜெக்ஷன் போட்ட படங்களில் சேதும் ஒன்று. அந்த படத்தை கிளைமேக்ஸை மாற்றுங்கன்னு நிறைய பேர் பாலாசார்ட்ட சொல்கிறாங்க, அதை மாற்ற மாட்டேங்கிறாரு. அந்த தயாரிப்பாளர் கொண்டு போய் எதாவது வச்சுக்கோங்க, இந்த சேனலில் போட்டுங்க, கொடுக்குறத கொடுங்க, நான் கொண்டு போகிறேன், ஊருக்கு போகிறேன்னு சொல்லி அவர் வந்து ஏதோ சேனலில் போய் கேட்டுக்கிறக்கையில் கூட இவர் கூப்பிட்டு, படம் ஜெயிக்கும் சார், பொறுமையாக இருங்க சார்னு சொல்லும்போது, ஏப்போ அந்த காதில் சேர்த்து வச்சா எல்லோரும் வாங்குறீங்கிறாங்க, சேர்த்து வச்சுரு அப்படின்னார். 2 லட்ச ரூபா வச்சுக்கங்கிறார். உதயம் தேட்டர் வாசல்லேருந்து என்கிட்ட சொல்கிறார், இருக்கிற கஷ்டத்துக்கு 2 லட்ச ரூபா வாங்கிட்டு போயிடலாமா புலி அப்படிங்கிறார். ஐயோ, இது நல்ல கதை, இது வந்து வேறு மாதிரியான கதை இல்லையா? நீங்கள் சொல்லும்போது இந்த கதையை கேட்டு தானே நான் உங்கள் பக்கத்திலே இருக்கேன், இந்த படத்தில் வேலை பார்க்கணும்னு, நீங்கள் இதை கொண்டு போய் கொடுக்கலாமான்னு. அவ்வளோ தூரம் நெருக்கம், வறுமை. அந்த வறுமை தான் ராஜ்மோகனுக்கு இருந்துச்சு.
தியாகங்கள் வந்து நிறையா, அது குடும்பத்துலேயும் சரி நிறையா விஷயங்கள் அலைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணுறோம்ல, அந்த படம் எடுத்துல படம் முடியும் பொழுது ஒரு 50 லட்ச ரூபா இல்லை, இவருக்கு 50 லட்ச ரூபா கெப்பாசிட்டியும் கிடையாது. அப்போ 10 லட்சம் 50 லட்ச ரூபா இல்லை, சொந்த ரிஸ்கில் 50 லட்ச ரூபாய்க்கு கையெழுத்து போட்டு வாங்கி அதை படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. படம் அதுக்கப்புறம் ஓடுது. இந்த கதையை கேட்ட எல்லா பேரும் கேட்குறான், கதறான், எல்லாம் இருக்குது. ஆனால் வருமானம், அதுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே இல்லை. அம்மன் டிஆர்ஒய் சிஆர்எஸ் டிஎம்டி கம்பிகள், கம்பில எக்ஸ்பர்ட்.